அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இந்த உலகமே நம்ம இந்திய நாட்டை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் என்னன்னா, எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை வகையான கலாச்சாரங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை மதத்துக்குள் எத்தனை சாதிகள், அந்த சாதிகளுக்குள் எத்தனை உட்பிரிவுகள், எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? வேற்றுமையில் ஒற்றுமையாக, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதுதான் நம் நாட்டினுடைய மிகப்பெரிய பலமே. இன்னைக்கு என்ன தெரியுமா சார் ஆயிடுச்சு? ஏன் மதம் பெரிதா ஓ மதம் பெரிதான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. இந்த இடம் யாருக்கு சொந்தம், இந்த கோவில் யாருக்கு சொந்தம், இந்த மதத்திற்கு சொந்தமானதா அந்த மதத்திற்கு சொந்தமானதா, ஒரு மலை, இந்த மலை யாருக்கு சொந்தம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. சார், ஏபிஜே சார் ஒரு கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக போறார். விளக்கேற்ற சொல்றாங்க. அவர் விளக்கேற்றிட்டு சொன்னார், இதுதான் இந்திய நாடுனார், இதுதான் இந்திய நாட்டினுடைய சிறப்புன்னார். எல்லாருக்கும் புரியவே இல்லை. அவர் சொன்னாரு, நம்ம ஏற்றுகிறோமே இந்த விளக்கு இந்து மக்களினுடைய நம்பிக்கை. கையில் வைத்திருக்கிறேனே இந்த மெழுகுவத்தி மூலமா தான் ஏத்துறாங்க. இந்த மெழுகுவத்தி கிறிஸ்துவ மக்களினுடைய நம்பிக்கை. ஏற்றக்கூடிய நான் இஸ்லாமியன். இந்த மத ஒற்றுமை இருக்கிறதே, இதுதான் இந்திய நாட்டிற்கு ஒளியை தருகிறது. உங்க விளக்குல வருதுல ஒளி, இதுதான் இந்திய நாட்டிற்கு ஒளியை தருகிறதுன்னு ஏபிஜே சார் கற்றுக் கொடுத்துட்டு போனார். சார், இன்னைக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் புரியாம எவ்வளவு போராட்டங்கள். ராமேஸ்வரத்துல அவர் இருந்தப்ப அவர் சொல்றாரு, எனது பயணம்ன்ற புத்தகத்துல சொல்றாரு, ராமேஸ்வரத்துல அங்க இந்துக்கள் அதிகமாக இருந்த இடம். இஸ்லாமியர்களாக இவர் ஏபிஜே சார் அவங்க அப்பா படகு தயாரிப்பவராக இருந்தாங்க. இங்க ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயில்ல உற்சவரினுடைய ஊர்வலம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு ஊர்வலம் நடக்குது, சாமி சிலையை தூக்கிட்டு ஊர்வலம் நடக்குது. இப்ப அப்துல் கலாம் ஐயாவினுடைய பாட்டனார், அந்த காலத்துல அவர் சொல்றார், அவருடைய பாட்டனார் இந்த ஊர்வலத்துல கலந்துக்கு வராங்க. அவங்களுடைய பாட்டனார் ஊர்வலத்தில் கலந்துக்குவாங்க. இஸ்லாமியர்களுமே அந்த ஊர்வலத்தில் கலந்துப்பாங்களாம். இந்த ஏதோ மக்களினுடைய கூட்டத்தின் காரணமாகவோ ஒரு பிரச்சனையின் காரணமாகவோ இந்த பல்லக்கு ஆடி உற்சவரினுடைய சிலை குளத்துல விழுந்திருக்கு. கோயில் உற்சவர் சிலை குளத்துல விழுந்திருக்கு. எல்லாரும் தயங்கி கொண்டிருக்கும் போது அப்துல் கலாம் ஐயாவினுடைய பாட்டனார் அவர் அந்த குளத்துல விழுந்து குளத்துல குதிச்சு அந்த உற்சவர் சிலையை மீட்டெடுத்துட்டு கொடுத்திருக்காரு சார். எனது பயணம்ன்ற புத்தகத்துல அப்துல் கலாம் ஐயா இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாரு. அதற்கு பின்னால் இந்த உற்சவர் சிலையை மீட்டெடுத்துட்டு கொடுத்திருக்காரு. அதற்கு பின்னால் இவருடைய பாட்டனாருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த திருவிழா நடக்கும் போது இவர் பாட்டனாருக்கு பரிவட்டம் கட்டி அதற்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. எங்க? ஒரு இந்து கோவிலில் நடக்கக்கூடிய உற்சவர் வைபவத்தில் இஸ்லாமியரான அப்துல் கலாம் ஐயாவினுடைய பாட்டனாருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டிருக்கு. இவருடைய தந்தைக்குமே அதே மரியாதை, அவருக்கு பின்பு இவருடைய தந்தை வரை அந்த மரியாதை செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை ஏபிஜே சார் அவருடைய எனது பயணம் என்கிற அந்த புத்தகத்துல சொல்றாரு. ராமேஸ்வரத்துல அப்படியான மத நல்லிணக்கத்தோட வாழ்ந்திருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு, அவருடைய தந்தை படகு வியாபாரியாக இருந்தவர். அவர் இமாமாகவும் இருந்திருக்கார். இஸ்லாமியத்தில் அவர் இமாமாகவும், அவரின் மூலமாக குரானை நான் கற்றுக்கொண்டேன். குரானில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவரின் மூலமாக கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாம ராமநாத கோயிலினுடைய சாஸ்திரிகளாக, தலைமை சாஸ்திரிகளாக இருந்தவர். அங்க ராமேஸ்வரத்துல சிவாலயத்தினுடைய தலைமை சாஸ்திரியாக இருந்தவர் பக்ஷி லக்ஷ்மண ஐயர் அப்படின்றவர். அவரின் மூலமாக வேதங்களை நான் கற்றுக்கொண்டேன். வேதங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பக்ஷி லக்ஷ்மண ஐயர்ன்றவர், இவருக்கு அவரிடம் இருந்து அந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதே போல அங்க இருந்த தேவாலயத்துல ஃபாதரா இருந்த போத்தல் அப்படின்றவர்கிட்ட இருந்து பைபிளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்த மூவரும் தான் எனக்கு மத நல்லிணக்கத்தை நிறைய கற்றுக் கொடுத்தவர்கள். அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரத்துல என்ன தெரியுமா பண்ணுவாங்களா, இவங்க தந்தை ஏபிஜே சாரினுடைய தந்தை, அதே போல போத்தல் ஃபாதர் போத்தல் அவர்கள், அந்த லக்ஷ்மணையர் பக்ஷி லக்ஷ்மணையர் 3 பேருமா சேர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மீட்டிங் வைப்பாங்களாம் ராமேஸ்வரத்துல. மத நல்லிணக்க மீட்டிங்கிற மாதிரி ஒரு சந்திப்பு, சின்னதா ஒரு சந்திப்பு வச்சு ராமேஸ்வரத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது, எந்த குடும்பம் கஷ்டப்படுகிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு, அங்க இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு 3 பேரும் பேசுவாங்களாம் சார். பேசி அதற்கான தீர்வுகளை எப்படி எடுக்கலாம்னு 3 பெரியோர்களும் அந்த ராமேஸ்வரத்தை வழிகாட்டுபவர்களாக இருந்தார்கள்னு ஏபிஜே சார் தன்னுடைய புத்தகத்துல அந்த சம்பவத்தை சொல்றாரு. இது மட்டும் இல்லாம
அவர் படிக்கிற காலத்துல அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தது யாருன்னா ராமநாதன்றவர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. அந்த காலத்துல அவர் படிக்கிற காலத்துல யூனிஃபார்ம்ன்ற கான்செப்ட் கிடையாது, சீருடைன்ற கான்செப்ட் கிடையாது. அவங்க ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. அப்ப அப்துல் கலாம் ஐயா இஸ்லாமிய முறைப்படி உடை அணிஞ்சிட்டு வராரு. இந்த ராமநாதன்றவர் இந்து முறைப்படி உடை அணிஞ்சிட்டு வராங்க. 2 பேரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். 2 பேரும் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப அவர் நெற்றி நிறைய விபூதியெல்லாம் வச்சுட்டு வர்றாரு. இப்ப ஒரு சிலர் இந்த ராமநாதன் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. நாங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இருப்பாங்க. ஒரு முறை புது ஆசிரியர் வராரு, அந்த ஸ்கூலுக்கு புது ஆசிரியர் வராரு. அவருக்கு இவங்க 2 பேரையும் பார்க்குறப்ப கொஞ்சம் கோவம் வருது. இவர் இஸ்லாமிய உடையோட இருக்காரு, இவர் இந்து உடையோட இருக்காரு. இந்த 2 பேரும் பார்த்தோன்னே கோவம் வருது. அப்துல் கலாம் ஐயாவை எந்திரிச்சு கடைசி பெஞ்சுக்கு போக சொல்லிடுறாரு. இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது, நீ எந்திரிச்சு கடைசி பெஞ்சு போன்றாரு. இவருக்கு ரொம்ப அழுகையா வருது. வீட்டுக்கு அழறாருங்க. வீட்டுக்கு அழுகிறாரு. அப்பா கேட்குறாங்க, ஏன்பா அழுகிற, என்னாச்சுன்னு. என் ஃப்ரெண்டு ராமநாதனோட உட்காரக்கூடாதுன்ட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்தவர் உட்காரக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ அவங்க என்னத்தனமா பண்றாங்க, கலாம் ஐயாவினுடைய அப்பா ஃபாதர் போத்தல், ராமநாத கோயிலினுடைய தலைமை சாஸ்திரி லட்சுமண சாஸ்திரி எல்லாருமா சேர்ந்து அந்த ஆசிரியரை வர சொல்லி அவங்க கிட்ட இவங்க அப்பா சொன்னதாக அவர் சொல்றாரு, ஒரு கட்டிடக்கலைஞன் தவறு செய்தால் ஒரு கட்டிடம் தான் இடிஞ்சு விடும். ஒரு கட்டிடக்கலைஞன் தவறு செஞ்சா ஒரு கட்டிடம் இடிஞ்சு விடும். ஒரு மருத்துவர் தவறு செஞ்சா ஒருவனினுடைய உயிர் போயிடும். ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சா இந்த நாடே அழிஞ்சு போயிடும்பா. ஆசிரியர்கள் தவறு செய்யக்கூடாது. மத நல்லிணக்கத்தை இந்த மக்களிடம் சொல்வதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆசிரியரான நீ அந்த மத நல்லிணக்கத்தை மாணவர்களிடம் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர இப்படி மதத்தை அடையாளம் காட்டி பிரிக்க கூடாதுன்னு ஏபிஜே சாரினுடைய அப்பா ரொம்ப அழகா அவருக்கு எடுத்து வச்சிருக்காரு. மறுநாளே அதே ராமநாதன், அவருடைய நண்பர் ராமநாதனோடு சேர்ந்து நான் அமர்ந்தேன்னு ஏபிஜே சார் இந்த சம்பவத்தை பகிர்றாரு. அப்படி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா, நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா, எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் ஒன்றே என்று நினைப்பதுதான் நம் நாட்டினுடைய மிகப்பெரிய பலம். இறைவனை அடைவதற்கு என்ன தெரியுமா மிகப்பெரிய வழினாங்க, நம்மளுடைய மதங்களோ அடையாளங்களோ மத சின்னங்களோ கிடையாதுங்க. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தாய், தண்ணீர் கேட்டேன் அமுதம் தந்தாய், எதை நான் கேட்டால் உன்னை தருவாய்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா. எதை நான் கேட்டால் உன்னை தருவாய். நான் மற்றவர்களிடம் செலுத்துகின்ற அன்பை கேட்டால் கடவுள் தன்னையே தருவாராக. காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தாய், இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தாய், எங்கு நான் தொலைந்தால் நீயே வருவாய்ன்னு அந்த பாட்டுல ஒரு வார்த்தை இருக்கும். எங்கு தெரியுமா தொலையணும், நான் என்கிற அகந்தையை தொலைத்து விட்டு, நான் என்ற அகந்தையை எடுத்து வைத்து விட்டு இறை சிந்தனையில் யாரால் துளைய முடிகிறதோ இறைவனே அழைத்து போவாராங்க. பள்ளம் வீழ்ந்தேன் சிகரம் சேர்த்தாய், பள்ளம் வீழ்ந்தேன் சிகரம் சேர்த்தாய், வெள்ளம் வீழ்ந்தேன் கரையில் சேர்த்தாய், எங்கு நான் விழுந்தால் உன்னிடம் சேர்ப்பாய்ன்னு கேட்டாங்க. எங்க தெரியுமா விழணுமா, அடுத்தவர்களினுடைய அன்பில் விழும்போது, அடுத்தவர்களினுடைய கருணையில் விழும்போது நாம் இறைவனை சென்று அடைகிறோம் அர்த்தம். மத சின்னங்களாலோ அல்லது மத சொற்பொழிவுகளாலோ இனத்தாலோ மொழியாலோ நாம் எந்த வகையிலும் இறைவனினுடைய பாதங்களை அடையவே முடியாது. எல்லோரும் ஒன்று என்று உணரக்கூடிய தருணம் தான் நமது நாட்டினுடைய பலமாக இருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.